பெரியம்மா சாப்பிட்டாங்களா? இல்லைங்க ஐயா, நேத்து சாப்பிட்டதுதான், அப்புறம் சாப்பிடவே இல்லை. அம்மா, சாம்பா எப்படி இருக்கான்? அவன் நல்லா எப்ப வருவான்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அப்படின்னா 1200 மணி 72,000 நிமிஷம் அவன் இந்த ஊரு மண்ணுல காலடி வைக்க போற நாளுக்காக, அவன் ஏத்த போற வெளிச்சத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். போ. நீங்க சாப்பிடவே இல்லைன்னு. போ. ஏய், கதவு மூடு. சூரியனா, என் பேரன்தான் வரணும். உள்ள 7 கம்பி, வெளியில 7 பொண்டாட்டி. அங்க கஷ்டமா இருந்தாலும் இங்க சுகமோ சுகம். எனக்கே இல்லாத பக்கம் உனக்கு என்னடா? சும்மா இருக்குண்ணே. தம்பி எங்க? தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருண்ணே. ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? வாங்க, இருக்கிறாரு. அண்ணா, எவன்டா என் தம்பி எப்படி அடிச்சது? சாம்பான்னு ஒருத்தன், அவன் மேல தப்பு இல்லண்ணா. அவன் அடிச்சா பாட்டெல்லாம் பஞ்சராய் போடுன்னு எவ்வளவு சொன்ன, கேட்கல. தப்பி இவர்தான். அவன் எங்கடா இருக்கான்? என்னது? அவன் எங்க இருந்தா நமக்கு என்னண்ணா? நீ இப்ப அங்க போறியா என்ன? உனக்கு ஏற்கனவே 7 பொண்டாட்டி, நீயும் கோமாக்கு போயிட்டீங்கன்னா அவங்களெல்லாம் யார் கவனிக்கிறது? அவன் இப்ப எங்கடா இருக்கான்? நீ உட்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். உட்காரு. அவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சாம்பா இருக்காரா? இல்ல வெளியூருக்கு போயிருக்கான். அண்ணா அண்ணா, அவன் இல்லையா? நாம போயிடலாம் வாங்க, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். யார் அந்த குட்டி? சாம்பாவோட கேஸ்னா? அப்படிலாம் பாக்காத, பாப்பலாம். சொல்றேன். வேண்டாண்ணே. அந்த குட்டியை தூக்கிட்டு வாங்க. அவளை தூக்கிட்டு போனா சாம்பா தானா வருவான். வருவா. வணக்கம். வணக்கம். அம்மனே, நீ ஒன்னும் பயப்படாத. அந்த சாம்பா உன்னை தேடிட்டு இங்க வருவான். வந்தே ஆகணும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். அந்த மெக்டோவல் மணி ரொம்ப மோசமானவன். நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எங்களை அடிச்சு போட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டான்பா. ஆமா தம்பி. சிஸ்டர், நல்லா இருக்கிறியா சிஸ்டர்? என்னடா அப்படி பாக்குற? திரும்படா. டேய், நீ என்னடா பாக்குற? குட்டியதான் விட்டனா மூஞ்சில பேந்துரும். போடா. டேய், இது சாம்பாவோட கேஸ்டா. அவனுக்கு தெரிஞ்சா நம்மள நறுக்கிடுவான். சிஸ்டர், வாங்கிக்க சிஸ்டர். சத்தியமா இது பிராண்டி இல்ல சிஸ்டர். காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்கும், குடி. இங்க உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர். சிஸ்டர், உனக்கு புகை ஆகாதா சிஸ்டர்? வேண்டாம் சிஸ்டர். சிஸ்டர், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் சிஸ்டர்னு கூப்பிட்டதில்லை சிஸ்டர். சிஸ்டர், சாம்பா கிட்ட மட்டும் என்ன பத்தி பேடா சொல்லிட்டாத சிஸ்டர். ஏ சாம்பானா பயமா? பயமா? கூச்சா. ஏ சிஸ்டர், உனக்கு சென்னை மாநகரத்துல ஐநாவரம் தெரியுமா? தெரியும். என்ன ஐநாவரம் அறிகிறீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பப்ளிக் என்ன பார்த்தாலே உச்சா போயிடுவாங்க. போலீஸோட ஒரு சின்ன தகராறு, அதனால தாதாவா இருக்கலாம்னு காஞ்சிக்கு வந்துட்டேன். விதி விடல. மேல ஷர்ட் மாட்டிக்கிட்டு கீழே பேண்ட போட்டுக்கிட்டு ரோடு மேல ஐயா போனா பப்ளிக் பிஷாக். வணக்கம் தலைவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அண்ணா வணக்கம். வணக்கம். டேய், லொல்லு பண்ணாம பணத்தை வாங்குங்கடா. நமக்கு இந்த லொல்லெல்லாம் பிடிக்காது. எங்கடா போனா? கொஞ்ச நாளா உன்னை காணோம். கோமாவுல படுத்துட்டேன்னா. கோமாவா? காமானா பலான மேட்டர் உள்ள படம். கோமான் என்னடா? கோமான்னு தெரியாதுண்ணா உனக்கு. மூச்சு மட்டும் வந்துக்கினே இருக்கான், ஆனா பெட்ல பேசாம படுத்துக்கினே இருப்பான். அச்சா, நான் இந்த ரங்கையன் அடிச்சு 3 மாசம் படுத்துக்கிட்டு தானே. அதானே அதானே. இந்த நோஞ்சான் அடிக்காம படுத்து எடுத்துன்னு வா. என்ன கண்ணே, இன்னைக்கு நைட்டு காக்கா படுத்து போலாம், வரியா? டேய், டொமேட்டோ சூப்பரா இருக்குது, அப்படியே அள்ளின்னு வா. ஏய், என்னடா பெருசா லுக்கூடுற? அருகிரி யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த காஞ்சில அடிச்சுனா அந்த காசில போய் விழுவ. தலையை திருப்பு, தலையை திருப்புடா, தலையை திருப்பு. 6 மாசம் வெளியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கோமா. எந்திரிச்சு பார்த்தா மணிக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
அந்த பக்கம். சிஸ்டர், என்ன பத்தி சாம்பா கிட்ட நீ தான் நல்லபடியா சொல்லணும். இந்த தடவை அடிச்சாலும் வச்சுக்க. மணி சார் எங்க இருக்காரு? குடோன்ல இருக்காரு, உள்ள போங்க. அண்ணா, அவன் வந்துட்டான். வந்துட்டானா? வந்துட்டான். என்ன நடக்க போதும்? சிஸ்டர், நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்திருக்கேன். என்ன பத்தி நல்லபடியா சொல்லு. வணக்கம் சார், நான் தான் சாம்பா. சாம்பான்னதும் ஏதோ பெரிய பயில்வான் நினைச்சா, பார்த்தா சின்ன பொடினா இருக்கிய. என் தம்பி அடிச்சாம எவ்வளவு திமிர் இருந்தா அடிப்ப. சார், அந்த சண்டைக்கு நான் காரணம் இல்ல, உங்க தம்பி தான் காரணம். அவரையே கேளுங்க. இது வயிற்று பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்த சார். பாவம் அந்த பொண்ணு. அவ படிக்கிறேன்னு சொன்னதுனால என் வீட்டுல இடம் கொடுத்தேன். என்னால அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. தப்பு பண்ண உங்க தம்பி அடிச்சதுதான் நான் செஞ்ச தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்க சொல்றியா? இந்த மணிக்கிட்ட மன்னிப்பே கிடைக்காது. ஏண்டா என்ன கொழுப்பு. சொன்னல தப்பாயிடுச்சுன்னு என்ன எகுற? ஏய், இங்க வா. அண்ணன் கூப்பிடுறாரு. ஓ, வா. ஏய், நான் கிண்டலா? பிபி பிபி ஏத்தாத எனக்கு. பிபி ஏத்தாத. பெரியவனாச்சன கௌரவம் கொடுக்குறேன். பொறுமை கிடையாது எனக்கு, பொறுமை கிடையாது. ஏய், வாங்க. டேய், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா எனக்கு ஒண்ணு தரடா. என்ன ஒரு அடி அடிச்சால செத்து போயிடுவேன். வேண்டாடா. கூட்டிட்டு போல, ஜாகிரதையா கூட்டிட்டு போ. கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன கேட்டா தானே. ஒரு குவார்டருக்கு எனக்கு வழி இல்லாம இருக்கிறப்ப லிட்டர் கணக்குல நாசம் பண்ணிட்டீங்களேடா. ரவுடியாடா நீ? ரவுடியாடா நீ? இது இல்லடா ரவுடியிசம். உன் இடத்துக்கு வந்து உன்னை அடிச்ச பாரு, இதான்டா ரவுடியிசம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நெருப்போட மோத நான் எரிஞ்சு போயிடுவேன், நீரோட மோத நான் மூழ்கி போயிடுவேன், இந்த சாம்பாவோட மோத நான் செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். சாம்பா, ஏய் சாம்பா, சாம்பா, ஏய் சாம்பா, சாம்பா, ஏய் சாம்பா.
பாட்டில் பாட்டிலா தண்ணி ஊத்தி வளர்த்த பசங்களா கோமாவுக்கு போயிட்டாருங்களே. ஐயோ, பாட்டில் மொத்தமும் நாசமா போச்சே. மணினா மணினா மணி, டேய் மணி, கோமாவுக்கு போயிட்டியா? சொன்ன கேட்டா தானே. நேத்து வரைக்கும் மெக்டால் மணின்னு சொல்லிக்கிட்டு பிராந்தி வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தா. இனிமே உடஞ்ச பாட்டில கூட வித்து பொழைக்க முடியாது. உனக்கு எதுக்குடா இவ்வளவு நகை? அண்ணா, அவன் அவ்வளவு வச்சு நீ கோமாவுக்கு போலியண்ணா? அண்ணா நீ பல்வாள்னா, என்ன பாடுனா இது? அண்ணா, அவன் திரும்ப வந்து அடிச்சா கூட உனக்கு ஒண்ணு ஆகாதுண்ணா. அவன் திரும்பி வந்து அடிக்கிறதுக்கு நான் இந்த ஊர்ல இருந்தாதானே. சுவாமி, என் சாம்பா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனை நல்லா பாத்துக்க. எங்க 2 பேரையும் சீக்கிரம் சேர்த்து வை. नमस्ते साहब। 15 अगस्त आपका टाइम खत्म होता है, आप तमिलनाडु जा सकते हैं। ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வனவாசம் முடிஞ்சிடும், ஊருக்கு போயிடலாம். சேட்டு பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். नमस्ते सेठ। மால் किधर है? आया என் ஆஸ்தி சொந்த பந்தம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். பேலஸ் மாதிரி வீட்டுல இருந்தவனா இப்போ இந்த குப்பை மேட்ல இருக்க. நீ எனக்கு பணம் கொடுத்த, நான் உனக்கு சரக்கு கொடுக்கணும், கொடுக்குறேன். கொஞ்ச நாள் பொறுமையாரு. ஆகஸ்ட் 15 வரைக்கும் பொறுத்துக்கோ. என் சாம்பா வந்ததும் நான் சரக்கு கொடுத்துறேன். ஆக்ரி சான்ஸ். அண்ணா, சாம்பா வருவானா? அவன் புலிடா, பாயும் புலி. வருவான், என் சாம்பா வருவான். என் ஆசையை தீர்த்து வைப்பான்.